ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்ன இருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது புதிய ராசி பலன்களோட அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசி அதிபதி 4 குடையவன் 7 குடையவன் எல்லாம் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் பாகியாதிபதி சந்திர பகவான் 9 குடையவன் ராசியிலே இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் மிக உயர்ந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சில மனிதர்களுடைய சந்திப்பு நிறைந்த நாள் என்ற தினம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இப்பொழுது உங்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் தந்தையிடம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். தந்தை மகன் உறவு வலுப்பெறக்கூடிய நல்ல யோகம் இப்படி சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய சேரும். எனவே உற்சாகமான சூழல் காரணமாக இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் அதிகமான நன்மைகளை பெற முடியுங்க. மாணவர்களுக்கு இது நல்ல நேரம். கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். நீங்கள் எழுதக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளில் நீங்கள் முதலிடம் பெற்று அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உயர்கல்விக்கு நீங்கள் தேர்ச்சி ஆவீங்க. நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும். உங்கள் எதிர்காலம் கல்வி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மேலும் இளைஞர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள். நீங்கள் விளையாட்டுத்துறையில் நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக பெரிய பரிசுகளை வாங்க முடியும். அதனால் விளையாட்டுத்துறை சார்ந்த நண்பர்கள் அல்லது விளையாட்டில் நீங்கள் கலந்துக்கணுங்கிற வாய்ப்பு கிடைத்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் முதலிடம் பெற்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வியாபார ரீதியாக எந்த அளவுக்கு நீங்கள் தனலாபம் பெற முடியும்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இன்றைக்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தொழிலில் இன்றைக்கி நல்ல வருமானங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைங்க. மனதிற்கு திருப்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால தொழில் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்பொழுது திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும், திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களது கூட்டாளிகள் உங்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம். உங்கள் தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அது உங்கள் கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அல்லது தந்தையோட தொழிலை எடுத்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சிறப்பாக நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். எனவே சிறந்த ஒரு நாள், நல்ல பாக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க. அதனால் இன்றைக்கி சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் மேலே தேவையில்லாத விமர்சன பேச்சுக்கள் அவ்வப்போது ஏற்படலாம். பழிபாவங்களை உங்கள் மேலே ஏற்பட்டாலும் அதை தானாக நீங்கி விடுங்க. அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். அதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆனாலும் சில விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஜாமீன் சார்ந்த விஷயங்களை யாருக்காவது நீங்கள் கையெழுத்து போகிறீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்கிறது தான் இன்றைக்கி நல்லதுங்க. தொழில் நிமித்தமாக கொஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு லாபம் உண்டுங்க. அலுவலக பணியாளர்கள் நண்பர்களும் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக உங்கள் பணிகளை கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அலுவலக பணிகள் அல்லது உங்கள் வீட்டு பணி, உங்களோட பர்சனல் வாழ்க்கையில் சம்மந்தமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அலட்சியம் இல்லாமல் இன்றைக்கி செயல்படுங்க. தேவையில்லாத மனதிற்கு சஞ்சலம் தரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் உதறி தள்ளணுங்க. நீங்கள் மனசில் நல்ல ஒரு தெளிவோடு இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு நீங்கள் குழப்பிக்க கூடாது நண்பர்களே. இந்த தினம் அதன் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களால் செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுனால நீங்கள் தெளிவான ஒரு நல்ல திட்டமிடலை மேற்கொள்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அது சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பொறுமையை இழக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நல்ல ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு சேருங்க. எந்த விதமான முதலீடு சார்ந்த விஷயங்களிலும் ஈடுபடும் போது அதை பற்றின டீப்பான நாலேஜ் கண்டிப்பாக வேண்டுங்க. விசாரித்து முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. உங்கள் மனதிற்கு நீய காதலுடனான காதல் உறவு இன்றைய தினம் பாசிட்டிவான நல்ல விஷயங்களை காட்டக்கூடியதாக அமைதிங்கிறதுனால இன்றைக்கி ரொமான்ஸ் உறவுகளுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் அவங்களை சங்கடப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
குழந்தைகள் போக்கிலே விட்டுட்டு அவர்களுக்கு தேவையான புத்திமதிகளை நீங்கள் வழங்குவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்துங்க. அதன் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் மனதிற்கே உங்கள் வாழ்க்கை துணையும் குதூகலமாக ஒரு இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். ஏதாவது நீங்கள் அவுட்டிங் போகணும் அப்படின்னா நீங்கள் ஹோட்டலுக்கு போகலாங்க. அதன் மூலமாக சுவையான உணவுகளை உண்டு நீங்கள் உங்களது உற்சாகமான ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். மேலும் உங்களுக்கு சுவையான உணவுகளையும் நீங்கள் பரிமாறிக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகுங்க. அற்புதமான ஒரு நாள் என்று தான் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. ஆனால் பொறுமையாக செயல்படுங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். தந்தை மகன் உறவு சிறப்பாக வலுப்பெறும். நல்ல விஐபியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எல்லா விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு தனலாபம் உண்டு. சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம். நீங்கள் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நடத்தலாம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் டார்க் ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. மேலும் நம்பர் 8 இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. நமது விருச்சிக ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் பழைய விஷயங்களை மறுபடியும் நீங்கள் மனதில் கொண்டு வரதுனால உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாங்க. சோகம் தரக்கூடிய பழைய நினைவுகள் இன்றைய தினம் நினைவு கூறுவதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் மீது தேவையில்லாத விமர்சனமான பேச்சுவார்த்தைகள் பழிபாவங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. அதனால் நீங்கள் அதை நினைத்து நேரத்தை விரயமாக்க தேவையில்லை. இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றங்கள் தடுமாற்றங்கள் சில விஷயங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக செயல்படுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தேவையில்லாத சிந்தனைகளை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு திட்டமிட்டு செயலாற்றினால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்களை தவிர்க்க முடியுங்க. ஏன்னா தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. யாருக்காவது ஜாமீன் எழுதி போடணும் அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு நிதானித்து தாங்க செயல்படணும். அவசரப்படக்கூடாது. நீங்கள் உங்கள் பணிகள் எல்லாத்தையுமே கவனத்தோடு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க. சங்கடங்களை தவிர்க்க முடியும். திட்டமிட்டு செயலாற்றுங்கள். கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத மனதில் குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சஞ்சலமான சிந்தனைகளை நீங்கள் யோசிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் உங்களால் ஆக்கப்பூர்வமாக முடிக்க முடியுங்கிறதுனால உங்கள் காரியங்களை கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு வேலையை செய்யுங்க. இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளுங்க. நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் காரியங்களில் கிடைக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.